வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபெஸ்டிவல் டைம்னாலே நம்ம பொரி வாங்கி வச்சிருவோம், ஆனால் மீதம் இருக்க பொரியை என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. ஸோ அதுக்கான ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பீச் மசாலா பொரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் 2 கப் பொரி எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு குட்டி தக்காளி, அதோட கொஞ்சமாக மாங்காய் தான் இதோட டேஸ்டியாக நல்லா ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 அரை டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அதோட அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் சேர்த்துருக்கனால அதுவே கொஞ்சம் ஈரப்பதம் கொடுக்கும், அதுலேயே நல்லா மிக்ஸ் ஆகிடும். நம்ம லெமன் ஜூஸ் வேற சேர்த்துருக்கோம், அதனால மசாலா நல்லா ஒட்டிக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை லைட்டாக மாங்காய் தூவி சர்வ் பண்ணுங்க. சில பேர் இதில் சுண்டல் கூட சேர்ப்பாங்க, நீங்கள் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபியை நம்ம பொரிய வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணுவோம். ஸோ அவசரமாக பண்ணும்போது எல்லார் வீட்லேயும் சுண்டல் வேர்க்கடலாம் இருக்காது. ஸோ இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை செஞ்ச உடனே சாப்பிட்ருங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டி ரொம்ப சொதன்னு ஆகிடும். ஸோ கரெக்டாக சாப்பிட ரெடி ஆகிட்டு இதை டக்குன்னு பண்ணி சாப்பிட்றலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.